பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 6ல கணிதத்துல 18வது பாடலான அட்சர கணித குறியீடுகள் பற்றி படிக்க இருக்கிறோம். தரம் 6ல அட்சர கணிதம் அப்படி என்ற வார்த்தையை நாங்கள் இங்கேதான் கேள்விப்படுவோம். அந்த வகையில அட்சர கணித குறியீடுகள் அப்படி என்றால் என்னன்னு இந்த பாடத்துல நாங்கள் படிக்கலாம். முதலாவதாக குறியீடுகள் அப்படி என்றால் என்ன? அட்சர கணித குறியீடுகள் படிக்கிறதுக்கு முன்னதாக குறியீடுகள் அப்படி என்றால் என்ன? நாங்கள் கணிதத்தில பெரும்பாலும் கணிதத்தை செய்யும் போது அல்லது கணிதத்துல நாங்கள் பெரும்பாலும் குறியீடுகளை பயன்படுத்தி தான் கணக்குகளை செய்கிறோம். குறியீடுகள் என்ற வகையில இலக்கங்கள் அதே போல கணித செய்கைகள் இவற்றைத்தான் நாங்கள் கணிதத்தில குறியீடுகள் என்கிறோம். அட்சர கணித குறியீடுகள் படிக்கிறதுக்கு முன்னதாக குறியீடுகள் அப்படி என்றா என்னென்னு நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். கணிதத்தில பெரும்பாலும் நாங்கள் பல குறியீடுகளை பயன்படுத்துகிறோம். முதலாவதாக இலக்கங்களும் குறியீடுகள் தான். இலக்கங்கள் என்னும் போது 0 தொடக்கம் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரையான இலக்கங்களை பயன்படுத்தி நாங்கள் கணக்குகளை செய்கிறோம். இந்த இலக்கங்களை பயன்படுத்தி எவ்வளவு பெரிய எண்களையும் அவ்வளவு சிறிய எண்களையும் எங்களால் உருவாக்க முடியும். அப்ப குறியீடுகளுக்காக நாங்கள் இலக்கங்களை பயன்படுத்துகிறோம். நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த இலக்கங்களும் குறியீடுகள் தான். அடுத்தது கணித செய்கைகள் என்னும் போது அதாவது கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இந்த 4ம் அடிப்படையான கணித செய்கைகள். கூட்டுறது கணிதத்துல நாங்கள் பிரதானமாக கூட்டுவோம், கழிப்போம், பெருக்குவோம், பிரிப்போம். இந்த 4ம் கண்டிப்பாக செய்திருப்போம். இதோட இப்ப நாங்க தரம் 6ல படிச்சிருப்போம் இந்த குறியீடுகள். இது சிறியது, இது பெரியது. அதாவது இந்த குறியீடுகளை என்னென்று சொல்லுவோம்? சமநிலை குறியீடுகள் என்று சொல்லுவோம். அதே போல சமன். இந்த இவ்வாறான கணித செய்கைகளையும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். குறியீடுகளுக்காக இலக்கங்கள், கணித செய்கைகள் என்றால் செய்கைகள், கூட்டல் செய்கை, கழித்தல் செய்கை, பெருக்கல் செய்கை, வகுத்தல் செய்கை. அதே போல சமநிலை குறியீடுகள், சமன். இந்த செய்கைகளும் இந்த இலக்கங்களும் கணிதத்தில பயன்படுத்தக்கூடிய குறியீடுகள் ஆகும். கணிதம் என்னும் போது நாங்கள் தமிழ் சொற்களை பயன்படுத்தி எழுதுறதை விட இந்த எண்களை, இலக்கங்களையும் குறியீடுகளையும் பயன்படுத்தி தான் நாங்கள் கணக்குகளை செய்வோம். இப்போ குறியீடுகள் அப்படி என்றால் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இலக்கங்களும் இந்த கணித செய்கைகளும் ஆகும். இதே போல அட்சர கணித குறியீடுகள் அப்படி என்றால் என்ன? அட்சர கணித குறியீடுகள் அப்படி என்றால் என்ன? பாருங்கோ, அட்சர கணித குறியீடுகள் பற்றி படிக்கிறதுக்கு முன்னதாக நாங்கள் தெரிந்த கணியம் கண்டா என்ன, தெரியா கணியம் கண்டா என்னன்னு பார்க்கணும். தெரிந்த கணியம் அப்படி என்றா என்ன? இப்ப பாருங்க, உதாரணமாக ஒரு வருடத்தில் உள்ள மாதங்களின் எண்ணிக்கை, ஒரு வருடத்தில் உள்ள மாதங்களின் எண்ணிக்கை. ஒரு வருடத்தில் உள்ள மாதங்களின் எண்ணிக்கை
எண்ணிக்கை எங்களுக்கு தெரியும். ஒரு வருடத்தில் உள்ள மாதங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படி என்ற ஒரு கேள்வி கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? 12 ஆகும். ஒரு வருடத்தில் உள்ள மாதங்களின் எண்ணிக்கை. இந்த கூற்றுக்குரிய விடை எங்களுக்கு தெரியும். அதாவது ஏதாவது ஒன்றின் பெருமானம் தெரிந்தால் 12 என்பது ஒரு தெரியக்கூடிய எண்ணாகும். இவ்வாறு பெருமானம் ஒரு கூற்று தரப்படும் பொழுது அதனுடைய பெருமானத்தை உறுதியாக எங்களால கூற முடிந்தால் அந்த கணியத்தை நாங்கள் என்னென்று சொல்லுவோம்? தெரிந்த கணியம் என்று சொல்லுவோம். 12 எங்களுக்கு தெரிந்தவன் ஆகும். ஆகவே 12 என்பது ஒரு தெரிந்த கணியம். தெரிந்த கணியம், தெரியா கணியம் அப்படி என்னென்று பார்க்க போறோம். அதற்காக முதலாவது தெரிந்த கணியம் பற்றி படிக்கிறோம். ஒரு வருடத்தில் உள்ள மாதங்களின் எண்ணிக்கை என்ற கூற்று தரப்பட்டால் அதற்காக நாங்கள் என்ன குறியீட்டை பயன்படுத்துறோம்? 12. 12 என்பது தெரிந்த எண்ணாகும். ஒரு வருடத்தில் உள்ள மாதங்களின் எண்ணிக்கை 12 என்பது எங்களுக்கு தெரியக்கூடிய எண்ணாகும். இவ்வாறு பெருமானம் தெரிந்த எண்ணை பெருமானம் உறுதியாக கூறக்கூடியதாக இருந்தால் அவற்றை நாங்கள் என்ன சொல்றோம்? தெரிந்த கணியம் என்கிறோம். ஒன்றின் பெருமானத்தை உறுதியாக எங்களால கூற முடிந்தால் அவற்றை நாங்கள் தெரிந்த கணியம் என்கிறோம். 12 என்பது தெரிந்த கணியம் ஆகும். அதே போல தெரியா கணியம் என்றா என்ன? தெரியா கணியம் அப்படி என்றா என்ன? இப்ப பாருங்க, தெரியா கணியம் அப்படி என்றா பாருங்க, குமாரின் தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள சொற்களின் எண்ணிக்கை. சொற்களின் எண்ணிக்கை இந்த கூற்று நாங்கள் என்னோட வாசிப்போம். குமாரின் தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள சொற்களின் எண்ணிக்கை. அப்ப இந்த கூற்றுக்கு ஒரு குமாரின் தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள சொற்களின் எண்ணிக்கை கண்டா இதற்குரிய விடையை எங்களால கூற முடியுமா? குமார் என்பவருடைய தமிழ் பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய சொற்களின் எண்ணிக்கைய எங்களால உறுதியாக கூற முடியவில்லை. இவ்வாறு ஒன்றின் பெருமானம் தெரியாதிருந்தால் ஒன்றினுடைய பெருமானம் தெரியாத போது நாங்கள் அவற்றை தெரியா கணியம் என்கிறோம். ஏதாவது ஒன்றினுடைய பெருமானம் தெரியவில்லை என்றால், உதாரணமாக ஒரு நாளில் விற்கப்படும் பாலின் அளவு, நாளொன்றில் விற்கப்படக்கூடிய பாலின் அளவு எங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? ஒரு நாள்ல இவ்வளவு லிட்டர் பால் விற்கப்படுகிறது என்று எங்களால உறுதியாக அதனுடைய விடையை கூற முடியாது. உறுதியாக அதனுடைய பெருமானத்தை சொல்ல முடியாது. இவ்வாறு இருக்கிறத நாங்கள் என்ன சொல்றோம்? தெரியா கணியம். குமாரின் தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள சொற்களின் எண்ணிக்கை எத்தனை என்பதை எங்களால் உறுதியாக கூற முடியவில்லை. ஆகவே இதனை நாங்கள் என்ன சொல்றோம்? தெரியா கணியம் என்கிறோம். ஒன்றினுடைய பெருமானம் தெரியாத போது நாங்கள் அவற்றை தெரியா கணியம் என்கிறோம். பெருமானம் தெரியாத ஒன்று, பெருமானம் தெரியாத ஒன்றினை
நாங்கள் என்ன சொல்றோம்? தெரியா கணியம் என்கிறோம். இந்த கூட்ட வாசிச்சு பாருங்க. ஒரு வருடத்தில் உள்ள மாதங்களின் எண்ணிக்கை என்ற உடனே நாங்கள் உடனே சொல்லுவோம் ஒரு வருடத்துல 12 மாதங்கள் இருக்குதாண்டு. அப்ப இதனுடைய எண்ணிக்கையை, இந்த கூற்றில வரக்கூடிய எண்ணிக்கையை எங்களால் உறுதியாக கூற முடியுது. இவ்வாறு பெருமானம் ஒன்றினுடைய பெருமானம் தெரிந்திருந்தால் அவற்றை நாங்கள் தெரிந்த கணியம் என்கிறோம். ஒன்றினுடைய பெருமானம் தெரியாத போது நாங்கள் அவற்றை தெரியா கணியம் என்கிறோம். அடுத்ததாக அப்ப இந்த தெரியா கணியத்திற்காக, இந்த தெரியா கணியம் இந்த கூற்றுக்காக நாங்கள் என்ன மாதிரியான விடைய பயன்படுத்தலாம்? தெரியா கணியம் அப்படி என்றால் என்ன? ஒன்றினுடைய பெருமானம் தெரியாத போது நாங்கள் அவற்றை தெரியா கணியம் என்கிறோம். பெருமானம் தெரியாத ஒன்றுதான் தெரியா கணியம் எனப்படுகிறது. பெருமானம் தெரியாத ஒன்று, ஒன்றினுடைய பெருமானம் தெரியாத போது நாங்கள் அவற்றை தெரியா கணியம் என்கிறோம். ஆகவே இந்த தெரியா கணியத்திற்காக நாங்கள் எழுத்துக்களை பயன்படுத்துகிறோம். என்ன மாதிரி என்றால், தெரியா கணியத்துக்காக நாங்கள் ஆங்கில சிறிய எழுத்துக்களை பயன்படுத்துகிறோம். ஆங்கில சிறிய எழுத்துக்களை தெரியா கணியத்தினுடைய எண்ணிக்கையையோ அல்லது அளவையோ குறிப்பதற்காக நாங்கள் ஆங்கில சிறிய எழுத்துக்களை பயன்படுத்துகிறோம். ஆங்கில சிறிய எழுத்தண்டா ABCயில இருந்து செட் வரை நாங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் ஓவை மட்டும் பயன்படுத்த மாட்டோம். ஓவை மட்டும் பயன்படுத்துவது இல்லை. ஆங்கில சிறிய எழுத்துக்கள் 26 இருக்கு. இந்த 26 எழுத்துக்களையும் நாங்கள் ஓ தவிர்ந்த 25 எழுத்துக்களையும் நாங்கள் இந்த தெரியா கணியத்திற்காக பயன்படுத்துகிறோம். அப்ப என்ன மாதிரி நாங்கள் பயன்படுத்தலாம்? இப்ப பாருங்க, மாமரத்தில் உள்ள இலைகளின் எண்ணிக்கை. மாமரத்தில் உள்ள இலைகளின் எண்ணிக்கை ஒரு கூட்டு தரப்படுகிறது. மாமரத்தில் உள்ள இலைகளின் எண்ணிக்கை. இந்த கூட்டை வாசிச்சு பாருங்க. மாமரத்தில் உள்ள இலைகளின் எண்ணிக்கையை எங்களால் உறுதியாக கூற முடியும். உறுதியாக ஒரு மாமரத்துல இருக்கக்கூடிய இலைகளினுடைய எண்ணிக்கையை எங்களால் உறுதியாக கூற முடியாது. ஆகவே இதனுடைய எண்ணிக்கைக்காக நாங்கள் இதனுடைய பெருமானம் தெரியாம இருக்கிறது. ஆகவே இதனுடைய பெருமானத்திற்காக நாங்கள் ஒரு ஆங்கில சிறிய எழுத்தை பயன்படுத்த முடியும். எண்ணிக்கை தெரியாத போது, பெருமானம் தெரியாத போது பெருமானத்தை குறிப்பதற்காக ஆங்கில சிறிய எழுத்தை பயன்படுத்துகிறோம். மாமரத்தில் உள்ள இலைகளின் எண்ணிக்கைக்காக நாங்கள் ஆங்கில சிறிய எழுத்து X பயன்படுத்துகிறோம். இவ்வாறு தெரியா கணியத்திற்காக தெரியா கணியங்களை குறிப்பதற்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆங்கில சிறிய எழுத்துக்களை தான் என்ன சொல்றோம்? அட்சர கணித குறியீடுகள் என்கிறோம். ஒன்றினுடைய பெருமானம் தெரியாமல் இருக்கும் போது அந்த தெரியா கணியத்தை குறிப்பதற்காக, ஒன்றினுடைய பெருமானம் தெரியாம இருக்கின்ற போது அதனுடைய பெருமானத்தை குறிப்பதற்காக நாங்கள் ஆங்கில சிறிய எழுத்துக்களை பயன்படுத்த முடியும். இவ்வாறு ஆங்கில சிறிய எழுத்துக்களை பயன்படுத்தினோம்டா அதைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்? அட்சர குறியீடுகள் அல்லது அட்சர கணித குறியீடுகள் என்கிறோம். அப்ப X என்பது ஒரு அட்சர கணித குறியீடு ஆகும். அப்ப பாருங்க பிள்ளைகள், தெரிந்த கணியம் என்றா என்ன, தெரியா கணியம் என்றா என்ன? உதாரணமாக
வாரத்தில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை அண்டா எங்களால சொல்ல முடியும். ஒரு வாரத்துல 7 நாட்கள் இருக்குது. வாரத்தில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை எங்களுக்கு தெரியும் 7 ஆகவே அதனுடைய பெருமானம் தெரிந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் அவற்றை என்ன சொல்றோம்? தெரிந்த கணியம் என்கிறோம். இது தெரிந்திருந்தால் ஒன்றினுடைய பெருமானம் தெரிந்திருந்தால் அது தெரிந்த கணியம். அதே நேரம் ஒன்றினுடைய பெருமானம் தெரியாமல் இருக்கும் போது மாமரத்தில் உள்ள இலைகளின் எண்ணிக்கை எங்களால சொல்ல முடியாது. ஒரு மாமரத்துல எத்தனை இலைகள் இருக்கும் என்று எங்களால உறுதியாக கூற முடியாது. ஆகவே இந்த கணியத்தை நாங்கள் என்ன சொல்றோம்? இதனுடைய பெருமானம் எங்களால சொல்ல முடியவில்லை. ஆகவே இது ஒரு தெரியா கணியம் ஆகும். அப்ப இந்த தெரியா கணியத்தினுடைய எண்ணிக்கையை குறிப்பதற்காக நாங்கள் ஆங்கில சிறிய எழுத்துக்களை பயன்படுத்த முடியும். மாமரத்தில் உள்ள இலைகளின் எண்ணிக்கையை நாங்கள் எக்ஸ் என்று எடுக்க முடியும். ஆங்கில சிறிய எழுத்துக்களை பயன்படுத்துகிறோம். தெரியா கணியத்திற்காக தெரியா கணியங்களை குறிப்பதற்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த ஆங்கில சிறிய எழுத்துக்களைத்தான் என்ன சொல்றோம்? அட்சர கணித குறியீடுகள் அல்லது அட்சர குறியீடுகள் என்கிறோம். ஆகவே தெரியா கணியத்தை குறிப்பதற்காக தெரியா கணியத்தின் பெருமானங்களை குறிப்பதற்காக தெரியா கணியங்களை குறிப்பதற்காக தெரியா கணியங்களை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படும் ஆங்கில சிறிய எழுத்துக்கள் அட்சர கணித குறியீடுகள் எனப்படுகின்றன. அட்சர கணித குறியீடுகள் என்ன? அட்சர கணித குறியீடுகளை படிக்கிறதுக்கு முன்னுக்கு தெரிந்த கணியம் அண்டா என்ன, தெரியா கணியம் அண்டா என்னன்னு தெரிந்து வச்சிருக்க வேணும். அந்த தெரிந்த கணியத்தினுடைய பெருமானங்கள் எங்களுக்கு தெரிந்தவையாக இருக்கும். தெரியா கணியங்களினுடைய பெருமானங்களை குறிப்பதற்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆங்கில சிறிய எழுத்துக்களுக்கான என்ன சொல்றோம்? அட்சர கணித குறியீடுகள் என்கிறோம். தெரியா கணியங்களை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படும் ஆங்கில சிறிய எழுத்துக்கள் அட்சர கணித குறியீடுகள் எனப்படும். அட்சர கணித குறியீடுகள் எனப்படும். நீங்கள் எழுதி வச்சு கொள்ளலாம். அட்சர கணித குறியீடுகள் அப்படி என்றால் என்ன? ஒன்றினுடைய பெருமானம் தெரியாத பொழுது அந்த தெரியா கணியங்களை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படும் ஆங்கில சிறிய எழுத்துக்கள் அட்சர கணித குறியீடுகள் எனப்படும். ஒரு அட்டவணை ஒன்று நாங்கள் செய்வோம். கூற்றுக்கள் தரப்படும். இந்த கூற்றை வாசித்து கூற்று தெரிந்த கணியமா தெரியா கணியமான்னு சொல்ல போறோம். கூற்று தெரிந்த கணியம் அல்லது தெரியா கணியம். தெரிந்த கணியமா தெரியா கணியமான்னு சொல்ல போறோம். அடுத்ததாக பயன்படுத்தக்கூடிய குறியீடு
தெரிந்த கணியமா இருந்தா என்ன குறியீட்டை பயன்படுத்துவோம், தெரியா கணியமா இருந்தா என்ன குறியீட்டை பயன்படுத்துவோம் என்று பார்ப்போம். முதலாவது கூற்று, ஏப்ரல் மாதத்தில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை. ஏப்ரல் மாதத்தில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை. இந்த கூற்றை வாசித்து இந்த கூற்று தெரிந்த கணியமா அல்லது தெரியா கணியமான்னு சொல்ல போறோம். தெரிந்த கணியமாக இருந்தால் என்ன குறியீட்டை பயன்படுத்துவோம், தெரியா கணியமாக இருந்தால் என்ன குறியீட்டை பயன்படுத்துவோம் என்று பார்ப்போம். ஏப்ரல் மாதத்தில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை. நாட்களின் எண்ணிக்கை எங்களால் உறுதியாக கூற முடியுமா இருந்தால் அது தெரிந்த கணியம். எண்ணிக்கை எங்களால் உறுதியாக கூற முடியவில்லை என்றால் அது தெரியா கணியம். பாருங்க, ஏப்ரல் மாதத்தில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏப்ரல் மாதத்துல உள்ள நாட்களின் எண்ணிக்கை எங்களுக்கு தெரியும். இதனுடைய பெருமானம் எங்களுக்கு தெரியும். ஆகவே இது ஒரு தெரிந்த கணியம் ஆகும். ஏப்ரல் மாதத்தில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை எங்களால ஏப்ரல் மாதத்தில் உள்ள நாட்களின் எண்ணிக்கையை எங்களால உறுதியாக கூற முடியும். ஆகவே இது ஒரு தெரிந்த கணியம் ஆகும். அப்ப இந்த தெரிந்த கணியத்துக்காக நாங்கள் என்ன குறியீட்டை பயன்படுத்துவோம்? ஏப்ரல் மாதத்தில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை எத்தனை? 30 நாட்கள். ஏப்ரல் மாதத்துல உள்ள நாட்களின் எண்ணிக்கை 30 நாட்கள். ஆகவே இந்த கணியம், இதற்காக நாங்கள் 30 என்னும் குறியீட்டினை பயன்படுத்துகிறோம். அடுத்த இரண்டாவது, தரம் 6 கணித புத்தகத்தில் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கை. எழுத்துக்களின் எண்ணிக்கை பாருங்க, தரம் 6 கணித புத்தகத்தில் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கை. அப்ப இந்த எண்ணிக்கையை எங்களால உறுதியாக கூற முடியுமாக இருந்தால் அது ஒரு தெரிந்த கணியம். இந்த எண்ணிக்கையை எங்களால உறுதியாக கூற முடியாவிட்டால் அது ஒரு தெரியா கணியம். தரம் 6 கணித புத்தகத்துல உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கை எங்களால இப்ப சொல்ல முடியுமா? கணித புத்தகத்துல, நாங்கள் படிக்கிற கணித புத்தகத்துல இருக்கக்கூடிய கணித புத்தகத்துல உள்ள எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் இருக்குதுன்னு எங்களால சொல்ல முடியாது இப்ப. ஆகவே இது ஒரு தெரியா கணியம். இதனுடைய பெருமானம் எங்களுக்கு தெரியவில்லை. பெரிய பெருமானம் தெரியாத ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இது ஒரு தெரியா கணியம் ஆகும். தெரியா கணியத்திற்காக நாங்கள் என்ன மாதிரியான குறியீடுகளை பயன்படுத்துவோம்? தெரியா கணியத்துக்காக நாங்கள் அட்சர கணித குறியீடுகளை பயன்படுத்துவோம். அட்சர கணித குறியீடுகள் என்றால் என்ன? ஆங்கில சிறிய எழுத்துக்கள். தெரியா கணியம் ஒன்றினுடைய பெருமானம் தெரியாத போது அவற்றை குறிப்பதற்காக ஆங்கில சிறிய எழுத்துக்களை பயன்படுத்துகிறோம். அப்ப நாங்கள் ஏதாவது ஒரு எழுத்தை பயன்படுத்துவோம். ஆங்கில சிறிய எழுத்து பிய பயன்படுத்துறோம்.
பி என்கிற ஆங்கில ஓ தவிர்ந்த ஆங்கில சிறிய எழுத்து ஏதாவது ஒன்றை பயன்படுத்தலாம். பியை பயன்படுத்துகிறோம். இதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், இது ஒரு அட்சர கணித குறியீடு ஆகும். சரியா கணிதத்திற்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆங்கில சிறிய எழுத்துக்களை தான் என்ன சொல்லுவோம், அட்சர கணித குறியீடு. இது குறியீடு. 30 என்பது குறியீடு, ஒரு எண். 6 என்பது ஒரு அட்சர கணித குறியீடு. அடுத்தது மூன்றாவது, ஒரு மீட்டரில் உள்ள சென்டிமீட்டரின் சென்டிமீட்டரின் அளவு. ஒரு மீட்டர்ல இருக்கக்கூடிய சென்டிமீட்டர்கள். ஒரு மீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும் என்றது எங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு மீட்டரில் இருக்கக்கூடிய சென்டிமீட்டரின் அளவு. ஒரு மீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர்கள் இருக்கும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியும், ஒரு மீட்டர்ல 100 சென்டிமீட்டர்கள் அடங்கியுள்ளது. ஒரு மீட்டரானது 100 சென்டிமீட்டருக்கு சமனானது. ஆகவே இதனுடைய பெருமானம் உங்களுக்கு தெரியும். ஆகவே இது ஒரு தெரிந்த கணியமாகும். அப்ப இதற்காக நாங்கள் என்ன குறியீட்டை பயன்படுத்துவோம், ஒரு மீட்டர்ல உள்ள சென்டிமீட்டரின் அளவு. ஒரு மீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர்கள் இருக்குது? 100 சென்டிமீட்டர்கள் இருக்குது. ஆகவே குறியீடாக நாங்கள் 100 பயன்படுத்துவோம். அடுத்தது 4வது, நீங்கள் நேற்று மூச்செடுத்த தடவைகள். நீங்கள் நேற்று மூச்செடுத்த தடவைகள். நாங்கள் ஒவ்வொருவரும் அன்றாட வாழ்க்கையில நாங்கள் மூச்சை விட்டு, அதாவது சுவாசிச்சு கொண்டிருக்கிறோம். மூச்சை எடுத்து மூச்சை விடுறதன் மூலமாக நாங்கள் எங்களுடைய சுவாசம் நடைபெறுகிறது. அப்ப நீங்கள் நேற்று மூச்செடுத்த தடவைகள், எத்தனை தடவைகள் நீங்கள் நேற்று மூச்செடுத்திருப்பீங்க என்ற பெருமானம். நீங்கள் நேற்று மூச்செடுத்த தடவைகளின் எண்ணிக்கை எவ்வளவு எங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆகவே இது ஒரு தெரியா கணியமாகும். அப்ப இந்த தெரியா கணியத்தினுடைய பெருமானத்தை குறிப்பதற்காக நாங்கள் என்ன குறியீட்டை பயன்படுத்துறோம்? அட்சர கணித குறியீட்டை பயன்படுத்துறோம். அப்ப இதனுடைய பெருமானத்திற்காக நாங்கள் ஏதாவது ஒரு ஆங்கில சிறிய எழுத்தை பயன்படுத்துவோம். ஈய பயன்படுத்துறோம். நீங்கள் நேற்று மூச்செடுத்த தடவைகள் எங்களுக்கு தெரியாது. இதனுடைய பெருமானம் தெரியாது. ஆகவே இது ஒரு தெரியா கணியம் ஆகும். தெரியா கணியத்தை குறிப்பதற்காக நாங்கள் அட்சர கணித குறியீடுகளை பயன்படுத்துகிறோம். அட்சர கணித குறியீடுகள் என்பது ஆங்கில சிறிய எழுத்துக்கள் ஆகும். தெரியா கணியத்திற்காக பயன்படுத்தப்படும் ஆங்கில சிறிய எழுத்துக்கள் ஆகும். அப்ப அட்சர கணித குறியீடுகளை பயன்படுத்துற மாதிரி ஆன ஒரு அட்டவணை ஒன்று நாங்கள் இப்ப பார்த்திருக்கிறோம். இதை நீங்க எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக
அடுத்ததாக மாறி அப்படி என்றா என்னன்னு பார்ப்போம். மாறி மாறி அப்படி என்றா என்ன? அதாவது இப்ப பாருங்க, நாங்கள் ஒரு கூற்றொன்று எழுதுவோம். சந்தையில் சந்தையில் விற்கப்படுகிற சந்தையில் விற்கப்படுகின்ற முட்டையின் விலை. முட்டையின் விலை ஒரு கூற்று எடுத்திருக்கிறோம். சந்தையில் விற்கப்படுகின்ற முட்டையினுடைய விலை. அப்ப சந்தையில விற்கப்படுகின்ற முட்டையினுடைய விலை விலையானது எப்படி இருக்கும்? ஒவ்வொரு நாளும் எப்பவும் முட்டையினுடைய விலையானது ஒரே மாதிரி இருக்குமா? இப்ப நாங்கள் இன்றைக்கு முட்டையினுடைய விலையை கேட்கலாம், கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். நாங்கள் இன்றைக்கு முட்டையினுடைய விலை 50 ரூபாயாக இருக்குது அப்படி என்றால் நாளைக்கும் முட்டையினுடைய விலை 50 ரூபாயாக இருக்குமா? இருக்காது. என்ன நடக்கும்? சந்தையில விற்கப்படக்கூடிய பொருட்களின் எண்ணிக்கை பொருட்களின் விலையானது மாறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் இதனுடைய விலையானது திட்டமான குறித்த ஒரு பெருமானமாக இருக்காது. சந்தையில விற்கப்படக்கூடிய முட்டையினுடைய விலையானது மாறிக்கொண்டே இருக்கும். இதனுடைய பெருமானம் ஒரே பெருமானமாக இருக்காது, மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப இப்படியானவற்றை நாங்கள் என்ன சொல்றோம்? மாறி என்று சொல்கிறோம். மாறி அப்படி என்றா என்ன? ஒரு இதனுடைய சந்தையில விற்கப்படுகின்ற முட்டையினுடைய விலையானது ஒரு குறித்த உறுதியாக கூறக்கூடிய ஒரு பெருமானமாக இருக்கிறதில்லை. உறுதியாக இந்த முட்டையின் விலை 50 ரூபாய் தான் அப்படி என்று எங்களால் உறுதியாக கூற முடியாது. அதனுடைய விலையானது நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கும். அவ்வாறு ஒரு திட்டமான பெருமானமாக இல்லாமல் மாறிக்கொண்டே இருப்பவற்றை தான் நாங்கள் என்ன சொல்றோம்? மாறி என்கிறோம். அதனுடைய ஒரு கூட்ட வாசிக்கும் பொழுது அதனுடைய பெருமானமானது ஒரு குறித்த உறுதியான ஒரு பெருமானமாக இருப்பதில்லை. வெவ்வேறான பெருமானங்களாக இருக்கிறது. வெவ்வேறு பெருமானங்களை எடுக்கக்கூடிய ஒன்றை நாங்கள் என்ன சொல்றோம்? மாறி என்கிறோம். அப்ப மாறி என்றா ஒரு கணியமானது ஒன்றுக்கு மேற்பட்ட பெருமானங்களை எடுக்கக்கூடியதாயின் ஒரு கணியமானது ஒன்றுக்கு மேற்பட்ட பெருமானங்களை எடுக்கக்கூடியதாக இருந்தால் அது அது மாறி என அழைக்கப்படும். அது மாறி என அழைக்கப்படும். அதாவது ஒன்றினுடைய பெருமானமானது ஒன்றுக்கு மேற்பட்ட பெருமானங்களை எடுக்கக்கூடியதாக இருந்தால் நாங்கள் அவற்றை என்னன்னு சொல்றோம்? மாறி என்கிறோம். இப்ப இந்த மாறிகளை குறிப்பதற்காக, மாறிகளை குறித்து காட்டுவதற்காகவும் நாங்கள் பயன்படுத்துகிறோம்? அட்சர கணித குறியீடுகளை பயன்படுத்துகிறோம். மாறிகளை குறித்து காட்டுவதற்காக அட்சர கணித குறியீடுகள் அல்லது அட்சர குறியீடுகளை பயன்படுத்துகிறோம். அட்சர குறியீடுகள் எழுதலாம். அட்சர கணித குறியீடுகள்
அட்சர கணித குறியீடுகளை மாறிகளை குறித்து காட்டுவதற்காக அட்சர கணித குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. மாறிகளை குறித்து காட்டுவதற்காக அட்சர கணித குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. அட்சர கணித குறியீடுகள் அப்படி இருக்க வேணும், ஆங்கில சிறிய எழுத்துக்களாக இருக்க வேணும். ஏபிசி அப்படி தொடங்கி நாங்கள் சற்வரையான ஆங்கில சிறிய எழுத்துக்களை இந்த மாறிகளை குறித்து காட்டவும் பயன்படுத்த முடியும். இனி மாறி என்றா என்னென்றும் இந்த மாறிகளை நாங்கள் எதை பயன்படுத்தி இந்த மாறிகளை குறித்து காட்டுறோம் என்றும் நீங்கள் எழுதிவிடலாம். அடுத்ததாக இந்த மாறி ஒருமை தொடர்பான கேள்வியை செய்வோம். கூட்டுகள் தரப்பட்டுள்ள கூட்டை வாசிச்சு அது மாறியா அல்லது மாறி இல்லாட்டி ஒருமையா இருக்கும். அதனுடைய பெருமானம் உறுதியாக தெரிந்ததாக இருந்தால் நாங்கள் அவற்றை ஒருமை என்று சொல்லுவோம். உறுதியாக மாறக்கூடியதாக இருந்தால் அவற்றை மாறி என்று சொல்லுவோம். தரப்பட்டுள்ள கூற்றுக்களை வாசித்து நாங்கள் உரிமையா மாறியா என்று எழுத போறோம். தரப்பட்ட கூற்று ஒருமையா அல்லது மாறியா என கூறுக. தரப்பட்டுள்ள கூற்று ஒருமையா மாறியா என்று நாங்கள் கூற போறோம். முதலாவது கூற்று, ஒரு வாழை குலையில் உள்ள வாழை பழங்களின் எண்ணிக்கை. ஒரு வாழை குலையில் உள்ள வாழை பழங்களின் எண்ணிக்கை. அப்ப அந்த கூற்றை நாங்கள் வாசிப்போம். ஒரு வாழை குலையில் உள்ள வாழை பழங்களின் எண்ணிக்கை. எங்களால இதனுடைய எண்ணிக்கையை முதலாவது உறுதியாக கூற முடியாது. ஆகவே இது ஒரு ஒருமையாக இருக்காது. உறுதியாக இதனுடைய பெருமானத்தை கூறக்கூடியதாக இருந்தால் அது ஒருமை. அப்படி இல்லாமல் இதனுடைய பெருமானம் உறுதியாக கூற முடியாதிருக்கும், ஆனால் பெருமானமானது மாறியாக இருக்கும். ஒரு பெருமானத்தை மட்டும் இருக்காது, ஒன்றுக்கும் மேற்பட்ட பல பெருமானங்களை எடுக்கும். ஒரு வாழைக்குலையில் உள்ள வாழைப்பழங்களோட எண்ணிக்கை, நாங்கள் நிறைய குலைகளை பார்த்திருக்கோம். வாழைக்குலைகளை எல்லா குலையில இருக்கக்கூடிய பழங்களின் எண்ணிக்கை ஒரே மாதிரி ஒரே எண்ணிக்கையுடையவையாக இருக்குமா? இல்லை, மாறிக்கொண்டே இருக்கும். ஆகவே இந்த கூற்று ஒருமையல்ல, மாறி ஆகும். இந்த கூற்று ஒருமையா மாறியா என கேட்டால் இந்த கூற்று ஒரு மாறி ஆகும். ஒரு வாழைக்குலையில இருக்கக்கூடிய வாழைப்பழங்களின் எண்ணிக்கை நிச்சயமாக குறித்த ஒரு பெருமானத்தை எடுக்காது. அதனுடைய எண்ணிக்கையானது மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட பல பெருமானங்களை எடுக்கக்கூடியதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம்? மாறி என்கிறோம். அடுத்தது, கிரிக்கெட் குழு ஒன்றில் உள்ள வீரர்களின் எண்ணிக்கை. கிரிக்கெட் குழு ஒன்றில் உள்ள
வீரர்களின் எண்ணிக்கை. கிரிக்கெட் குழு ஒன்றில் உள்ள வீரர்களின் எண்ணிக்கை. அப்ப இந்த கூட்டையும் வாசிச்சு நாங்கள் ஒருமையா மாறியா என்று சொல்ல போறோம். கிரிக்கெட் குழு ஒன்றில் உள்ள வீரர்களின் எண்ணிக்கை. ஒரு கிரிக்கெட் ஒரு டீம்ல எத்தனை பேர் இருப்பாங்க, விளையாடக்கூடிய ஒரு டீம்ல 11 பேர் இருப்பாங்க. ஒரு கிரிக்கெட் குழுவில் இருக்கக்கூடிய வீரர்களின் எண்ணிக்கைண்டா 11. ஒரு கிரிக்கெட் டீம்ல 11 பேர் இருப்பாங்க என்று எங்களால உறுதியாக கூற முடியும். அப்ப இந்த கூற்றினுடைய பெருமானம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது. அந்த பெருமானமானது உறுதியாக கூறக்கூடியதாக இருக்குது. இது மாறாது, எப்பவும் மாறாது. எப்பவும் ஒரு டீமில விளையாடக்கூடிய வீரர்களின் எண்ணிக்கை இதுவாகத்தான் இருக்கும். ஆகவே இவ்வாறு கூற்ற வாசிக்கும் பொழுது அதனுடைய பெருமானத்தை உறுதியாக கூறக்கூடியதாக இருந்தால் அந்த கூற்றை நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஒருமை. ஒருமை. அப்ப ஒருமையா மாறியாண்டு கேட்டிருக்கு. அப்ப இந்த கூற்றானது ஒருமை ஆகும். மாறக்கூடியதாக இருந்தால் மாறி ஆகும் என்று சொல்லுவோம். அடுத்தது 3வது முக்கோணி ஒன்றில் உள்ள பக்கங்களின் எண்ணிக்கை. முக்கோணி ஒன்றின் பக்கங்களின் எண்ணிக்கை. முக்கோணி ஒன்றின் பக்கங்களின் எண்ணிக்கை. பாருங்க, ஒரு முக்கோணியில இருக்கக்கூடிய பக்கங்களின் எண்ணிக்கை. ஒரு முக்கோணிக்கு எத்தனை பக்கங்கள் இருக்கும்? மூன்று பக்கங்களை கொண்ட நேர்கோட்டு தளவுருவத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்? முக்கோணி என்கிறோம். எப்பயும் முக்கோணி இந்த பக்கங்களின் எண்ணிக்கை 3 தான். இது மாறுமா? கொஞ்ச நாள் செல்ல முக்கோணி இந்த பக்கங்கள் 5 அல்லது 4 ஆகுமா? அப்படி ஆகுமா? ஆகாது. எப்பவும் ஒரு முக்கோணி இந்த பக்கங்களின் எண்ணிக்கை 3 தான். ஒரு முக்கோணிக்கு 3 பக்கங்கள் தான் இருக்கும். 3 பக்கங்களாலான ஒரு நேர்கோட்டு தளவுரு தான் முக்கோணி. அப்ப இதனுடைய பக்கங்களின் எண்ணிக்கையை திட்டமாக எங்களால கூற முடியும். ஒரே ஒரு பெருமானத்தை தான் இந்த கூற்று எடுக்கும். ஆகவே இது ஒரு ஒருமை ஆகும். குறித்த ஒரு பெருமானத்தை மட்டுமே இந்த கூற்று எடுக்கும். ஆகவே இந்த கூற்றை வாசிச்சு நாங்கள் என்ன சொல்லலாம்? இது ஒரு ஒருமை ஆகும். அதே போல 4வது பாடசாலை ஒன்றில் மாணவர்களின் தினசரி வரவு. பாடசாலை ஒன்றில் மாணவர்களின் தினசரி வரவு. பாருங்க, இந்த கூற்ற வாசிப்போம். பாடசாலை ஒன்றில் மாணவர்களின் தினசரி வரவு. ஒரு பாடசாலையில 500 பிள்ளைகள் கல்வி கற்கிறார்கள் அப்படி என்றால் அந்த மாணவர்கள் 500 மாணவர்களும் ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு வருகை தருவார்களா என்று நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். வரவானது எங்களுக்கு தெரியும். ஒரு வகுப்பிலேயே நாங்கள் எடுத்தோம்னா மாணவர்களினுடைய வரவு ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. ஒரு நாளைக்கு 2 பேர் வர மாட்டாங்க, இன்னும் ஒரு நாள் 3 பேர் வர மாட்டாங்க, இன்னும் ஒரு நாள் எல்லாரும் வந்திருப்பாங்க. அப்படி மாணவர்களினுடைய தினசரி வரவு இந்த கூற்றை நாங்கள் வாசிக்கும் போது தினசரி வரவானது ஒரே மாதிரியாக இருப்பதில்லை, மாறிக்கொண்டே இருக்கும். ஆகவே இந்த கூட்டுக்குரிய பெருமானமானது திட்டமான ஒரு குறித்த பெருமானமாக இருக்கவில்லை. இதனுடைய பெருமானம் மாறிக்கொண்டே இருக்கும் என்கிறபடியா இந்த கூற்று ஒருமை கணியம் அல்ல, மாறி ஆகும்.
ஆகவே பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு அட்சர கணித குறியீடுகள் அப்படி என்றா என்ன அட்சர கணித குறியீடுகள் என்கிற பாடத்தை படிச்ச நாங்கள் அட்சர கணித குறியீடுகள்ல குறியீடுகள் என்றா என்ன அட்சர கணித குறியீடுகள் என்றா என்னன்னு பார்த்த நாங்கள் அப்ப அட்சர கணித குறியீடுகள் அப்படி என்றா என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளும் போது தெரிந்த கணியம் தெரியா கணியம் பற்றி படிக்கிறோம். தெரிந்த கணியம் வேண்டா என்ன ஒன்றினுடைய பெருமானம் தெரிந்திருந்தால் எங்களால உறுதியாக கூற முடியுமாக இருந்தால் அது ஒரு தெரிந்த கணியம் ஆகும். அதே நேரம் ஒன்றினுடைய பெருமானம் தெரியாத போது ஒன்றினுடைய பெருமானம் தெரியாம இருக்கிற போது அந்த கணியத்தை நாங்கள் என்ன சொல்றோம் தெரியா கணியம் என்கிறோம். அப்ப இந்த தெரியா கணியத்தை குறிப்பதற்காக நாங்கள் அட்சர கணித குறியீடுகளை பயன்படுத்துகிறோம். தெரியா கணியங்களின் பெருமானங்களை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படும் ஆங்கில சிறிய எழுத்துக்கள் தான் அட்சர கணித குறியீடுகள் எனப்படுகின்றன. அப்ப அட்சர கணித குறியீடுகள் அப்படி என்றால் என்ன தெரியா கணியத்தை குறிப்பதற்காக பயன்படுத்துகின்ற ஆங்கில சிறிய எழுத்துக்கள் அட்சர கணித குறியீடுகள் எனப்படுகின்றன. இனி அடுத்ததாக தெரிந்த கணியம் தெரியா கணியம் மாறி மாறி என்றா என்ன இப்ப ஒரு கணியமானது ஒரு பெருமானத்தை எடுக்காது. ஒரு கணியமானது ஒன்றுக்கு மேற்பட்ட பெருமானங்களை எடுக்கக்கூடியதாக இருந்தால் அந்த கணியத்தை நாங்கள் என்ன சொல்றோம் மாறி என்கிறோம். ஆகவே இந்த 4 கூற்றையும் எழுதியிருந்த நாங்கள் 4 மாறி இல்லாதது ஒருமையாக இருக்கும். இந்த 4 கூட்டுகளையும் வாசிச்சு இவை மாறியாக இருக்குமா ஒருமையாக இருக்குமா என்று எழுதி இருக்கிறோம். அப்ப நாங்கள் இதோட வகுப்பை நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள். சார் நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன் சார். சார்